வணக்கம். 19/2/2026 ஆன்மீக அமுதம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக அமுதத்தை பெறுவோம் நண்பர்களே. இறைவன் கைவிட மாட்டார். இன்று 108 திவ்ய தேச கோவில் திரு வெள்ளியங்குடி கோலவெளி ராமர் கோவிலை பற்றிய ரகசியத்தை பார்ப்போம். கடைசியாக இன்றைய தின யோகத்தின்படி 12 லக்ன பலன் பார்ப்போம் நண்பர்களே. கடைசி வரை வீடியோ பாருங்க. அன்பு அஸ்ட்ராலஜி நேயர்களே, அனைவருக்கும் உங்கள் ஜோதிடரின் பணிவான வணக்கங்கள். ஆன்மீக அமுதம் பெறுவோம் நிகழ்ச்சியில் இன்று பிப்ரவரி 19 குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமைக்கான அற்புதமான தகவல்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கு குருவின் அருளும் பலவரே சக்தியும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்களை செய்ய போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கு திதி பார்த்தீங்கன்னா மாலை 5-12 மணி வரைக்கும் திதிரை திதி இருக்கு. இதன் பிறகு திருதியை தொடங்குது. வளர்பிறை காலத்தோட மிக முக்கியமான திதிகள்ல இதுவும் ஒன்று. இன்னைக்கு சித்த யோகம் இருக்கிறதால நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்ட காரியங்களை இன்றைக்கு தொடங்குனா அது ஒரு தெளிவான முடிவை கிடைக்கும். குரு வாரத்துல வர்றதுனால இந்த சித்த யோகம் காரிய வெற்றியை நிச்சயம் தரும். இன்றைக்கு இரவு 10:03 வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திரத்தோட அதிபதி தேவ குரு என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை புண்ணியமும் சொல்லுவாங்க. குருவோட நட்சத்திரமான புரட்டாதி இன்னைக்கு இருக்கிறதால தர்ம சிந்தனைகளும் ஆன்மீக அறிவும் உங்களுக்குள்ள அதிகாரங்களும் அதே போல இன்னைக்கு ஆயிலியம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கு நீங்க பொது முயற்சிகளை தவிர்த்து முக்கியமான பேச்சுவார்த்தையில அமைதியா இருக்கிறது நல்லது. அந்த அற்புதமான குரு வாரத்துல நாம தரிசிக்க வேண்டிய 108 திவ்ய தேச தலம் கும்பகோணம் பக்கத்துல இருக்கின்ற திருவெள்ளியங்குடி கோலவெள்ளி ராமர் கோவில். இந்த கோயிலுக்கு ஒரு விசேஷம் இருக்குங்க. இங்க பெருமாள் சங்கு சக்கரத்தை கருடாழ்வாருக்கு கொடுத்து விட்டு கையில் வில்லோடு ராமனாக காட்சி தருகிறார். இது சுக்கிர பகவான் வழிபட்ட தலம். குருவின் நட்சத்திரமான புரட்டாதி இன்னைக்கு வர்றதுனால இந்த கோவில்ல கோலவெள்ளி ராமரை மனதார நினைச்சுக்குங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற இருள் நீக்கி ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாகும். திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும் வேலை வாய்ப்பு கிடைக்கவும் இந்த தலம் ஒரு மிக சிறந்த தலம் நண்பர்களே. நேரிலே இன்றைய நாளை இன்னும் சிறப்பாக ஒரு எளிய பரிகாரத்தை உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு வியாழக்கிழமை குரு நட்சத்திரம் இருக்கிறதுனால உங்க வீட்டு பூஜாரியில ஒரு தாளம்பூல கொஞ்சமா கடலை பருப்பு வச்சு அதுல ஒரு துண்டு மஞ்சள் வச்சு இறைவனை வேண்டிக்குங்க. பிறகு அந்த பருப்பை பசுமாட்டிற்கு உணவாகவோ அல்லது தானமாகவோ கொடுங்க. இது குருவோட அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். சந்திராசம் இருக்கிறவங்க இன்னைக்கு முடிஞ்சா ஒரு மஞ்சள் பூவை உங்க கையில வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக இருக்கும். நேயர்களே, வளர்பிறை திருதி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான தொடக்கத்தை கொடுக்க போகுது. மனசுல இருக்கிற பயத்தை விட்டுட்டு இன்னைக்கு கோலவெள்ளி ராமரை நம்புங்க. அவர் உங்களை எப்பவும் கைவிட மாட்டார். இன்றைக்கு மாலை ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாட்டை தொடங்குங்க. நாளைக்கு ஒரு புதிய ஆன்மீக அமுதத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாழ்வில் நலம் பெறட்டும். நன்றி. இப்போது நாம் 12 லக்னங்களுக்கும் பலன்களை பார்ப்போம் நண்பர்களே. இன்றைய சந்திரன் என்ற நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் என்ற நட்சத்திரம், அந்த கிரகம் என்ற நட்சத்திரம் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போகுதுன்னு பார்ப்போம். குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலும் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியும் ஆட்சி பலத்துடன் இருப்பது ஒரு மிகப்பெரிய தர்ம கர்ம பலனை தரும் அமைப்பாகும். இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் 12 லக்னங்களான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை நாம் பார்ப்போம். முதலில் மேச லக்னம். மேச
லாபஸ்தானத்தில் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் தடைப்பட்ட பண வரவு கைக்கு வரும். மூத்த சகோதரன் உதவி செய்வார். ரிஷப லக்னக்காரர்களே, 10ல் சந்திரன், ராகு, வேலையில் திடீர் மாற்றங்கள் வரலாம். குருவின் பார்வை 2ல் இருப்பதால் வருமானத்தில் குறை இருக்காது. மிதுன லக்னங்களே, லக்னாதிபதி வலுவாக இருப்பதால் தெளிவு பிறக்கும். பாகிஸ்தானத்தில் ராகு இருப்பதால் எதிர்வழி சொத்துக்கள் கிடைக்கலாம். கடக லக்னக்காரர்களே, 8ல் கிரகங்கள் இருப்பதால் அலைச்சல் இருக்கும். சனி 9ல் இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் மன அமைதி தரும். சிம்ம லக்ன நேர்களே, 7ல் ராகு, சந்திரன், கூட்டுத்துள் கவனம். குரு 11ல் இருப்பதால் பெரிய மனிதன் நட்பு கிடைக்கும். கன்னியா லக்ன நேர்களே, 6ல் ராகு இருப்பதால் எதிரிகள் அடங்குவார்கள். சனி 7ல் இருப்பதால் வாழ்க்கை துணையுடன் சிறு வாக்குவாதம் வரலாம். கவனம் தேவை. துலாம் லக்ன நேர்களே, 5ல் ராகு, வெளியிலால் சிறு கவலை நீங்கும். குரு 9ல் இருப்பதால் நீண்ட நாள் கனவு நினைவாகும். விருச்சிக லக்ன நேயர்களே, 4ல் குராகு சுட்டு சேர்க்கை உண்டு. 5ல் சனி இருப்பதால் பூர்வீக சொத்து வழக்கில் வெற்றி கிட்டும். தனுசு லக்ன நேயர்களே, 3ல் ராகு எடுத்து காரியத்தில் வெற்றி. குரு 7ல் இருப்பதால் திருமண முயற்சிகள் கைகூடும். மகர லக்ன நேயர்களே, 2ல் ராகு, குடும்பத்தில் குழப்பம் தவிர்க்கவும். சனி 3ல் இருப்பதால் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். கும்பம் லக்னத்தில் வந்த உங்களுக்கு ராகு சந்திரன் புதுமையான சிந்தனைகளை தோற்கும். குரு 5ல் இருப்பதால் புத்திர பாகியம் கைகூடும். மீன லக்ன நேயர்களே, 12ல் ராகு, அயல்நாட்டு பயணம் சாதகமாகும். சனி லக்னத்தில் இருப்பதால் எதிலும் நிதானம் தேவை. நண்பர்களே, இன்றைய கிரக நிலையில் விசேஷம். சனி உத்தரட்டாதியிலும் சனி தனி சுதந்திரத்திலும் இருப்பதால் நீதி மற்றும் நேர்மையான வழி நடப்பவர்களுக்கு ஒன்று அபாரமான உயர்வை தரும். குரு புனர்பூசத்தில் குரு சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதால் கல்வி, வங்கி மற்றும் ஆன்மீக துறையில் இருப்பவர்கள் பொற்காலமாக அமையும். விசேஷ பரிகாரங்கள். சிவ வழிபாடு. இன்று இரவு 10 மணிக்கு மேல் சந்திரன் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறுவதால் சிவபெருமானுக்கு வில்லுவேலை சாற்றி வழிபடுவது சகல தோஷங்கள் நீக்கும். ஆலமர வழிபாடு. புரட்டாதி நட்சத்திரம் குருவின் அம்சம் என்பதால் அருகில் உள்ள ஆலமரத்தில் உள்ள ஆலமரத்தை அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபடவும். எளியோருக்கு உதவி செய்யுங்கள். சனி மற்றும் ராகுவின் தாக்கம் சமமாக இருப்பதால் உடல் ஊனமுற்றோருக்கோ அல்லது முதியவருக்கோ அன்னதானம் செய்வது கர்ம வினைகளை குறைக்கும். ஓம் நமச்சிவாய மற்றும் ஓம் குருவே நம என்ற மந்திரங்களை தலா 21 முறை ஜெபியுங்கள். மிகவும் நன்மை பயக்கும். இரவு 10 மணிக்கு மேல் சந்திரன் நட்சத்திரம் மாறுவதால் முக்கிய முடிவுகளை எடுப்பவர்கள் இரவு 10 மணிக்கு மேல் எடுப்பது மிகுந்த சுப பலனை தரும். நண்பர்களே, உங்கள் ஜாதகத்தில் குரு அல்லது சனி பலமாக இருந்தால் இன்றைய கிரக அமைப்பு உங்களுக்கு பெரும் திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடும். நான் கூறுவது என்னவென்றால், உங்கள் ஜாதகத்தில் 12 ராசிகளில் லக்னம் என்று போட்டிருக்கும். அந்த ராசி இந்த லக்னம் என்று பார்த்து கொள்ளுங்கள். மேலும் தற்போது உங்களுக்கு நடக்கும் தசாபுதியை பொறுத்து சிறு மாறுபடலாம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனைக்கு, உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல நான் இருக்கின்றேன். என்னை நம்புங்கள். உங்களுக்காகவே நீங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்தால் உங்களுக்கு தெளிவான கருத்துக்களையும் உங்கள் கேள்விகளுக்கு சரியான பதில்களையும் ஆராய்ந்து கூற நான் உள்ளேன். வாட்ஸ்அப் என் டிஸ்கஷன் பாக்ஸில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வையுங்கள். நண்பர்களே, இந்த இனிய நன்னாளில் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.